Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ஸ்பைசியான சிக்கன் கபாப். இது வந்துட்டு நம்ம வீட்லேயே இந்த சில்லி பேஸ்டெல்லாம் அரைச்சி செய்ய போகிறோம். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஸ்பைசி லவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கபாபுக்கு தேவையான காரம் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது யூஸ்வலாக ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணலாம் நீங்கள், பட் ஆனால் தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அது கூட ஒரு 6 to 8 காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன்னா இது கலரும் இருக்கும், அதே டைமில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியில் ஒரு 2 minutes நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதால தண்ணியில் நல்லா வெந்தால் மட்டும்தான் அரைக்கக்குள்ளே நல்லா பேஸ்ட் ஆகும். இல்லைன்னா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அங்கங்கே தறியாக அப்படியே நின்றுடும். ஸோ 2 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெட் சில்லி அண்ட் தனியா எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. 2 minutes வேக வச்சுருக்கேன் அண்ட் தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை வந்துட்டு நம்ம ஒரு 5 minutes ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில் வேக வச்ச மசாலா வந்துட்டு நல்லா அரைச்சி 5 minutes-ஆக இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா கபாபோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கூடவே நம்ம ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அவ்வளோ போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணியில் தான் வேக வச்சுருக்கோம். இதை வந்துட்டு நம்ம இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், மசாலா வந்துட்டு அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா போதும். இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுட்டு கபாப்க்கு என்ன போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1.5 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது வித் போன் அண்ட் ஸ்கின். நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் போன்லெஸ்ஸாக செஞ்சுக்கலாம், இல்லை சிக்கன் விங்ஸ் மட்டும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா கபாப் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். அது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா போட்டிங்கன்னா மசாலாலாம் வந்துட்டு சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகும். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நீங்கள் சிக்கனுக்கு வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சாப்பிட்டுக்குள்ள அந்த சிக்கனோட ஸ்மெல் வரும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். எனக்கு ரொம்ப ஸ்பைசியாக இருந்தால் பிடிக்கும் சிக்கன் கபாப், அதால் தான் நான் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி பவுடர் வந்துட்டு சேர்க்காதீங்க, அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அது கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாமே சேர்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் வீட்டில் கபாப் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்ச கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். கறி லீவ்ஸ் போட்டிங்கன்னா அந்த கபாபோட ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், சிக்கன் வந்துட்டு மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் தண்ணி ஒரு ட்ராப் கூட ஆட் பண்ணல. தண்ணி சேர்த்தாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா மேலே வந்துட்டு கோட் ஆகாது. இப்போ நம்ம இது செட் ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 minutes சைடில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா மேரினேட் ஆனால் மட்டும்தான் கபாப் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மேரினேட் ஆனதுக்கப்புறமா எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கபாபுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சது வந்துட்டு ஒரு 15 minutes-ஆக நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. எண்ணெய் வச்சுட்டேன், எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கபாப் வந்துட்டு ஒன்று ஒன்றா ஆயிலில் போட்டுடலாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப காய வேண்டாம், ஏன்னா ஃபஸ்ட்டே ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா மேலே வந்துட்டு தீஞ்சிடும் அண்ட் சிக்கன் வந்துட்டு உள்ளே வேகாமல் போயிடும். எண்ணெய் வந்துட்டு மீடியமாக நீங்கள் காய வச்சுக்கோங்க. சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆயிலில் போட்டதுக்கப்புறமா உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா மசாலா வந்துட்டு எல்லாத்துலேயும் ஒட்டிடும் அண்ட் கீழே ஒட்டுற சான்சஸ் கூட ஜாஸ்தி. ஸோ நீங்கள் இதை போட்டதுக்கப்புறமா ஒரு 2 to 3 minutes ஆயில் அப்படியே டீப் ஃப்ரை ஆக விட்டுருங்க. அப்போ மசாலா மேலே வந்துட்டு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா மசாலா கீழே ஒட்டாது. இது வந்துட்டு ஒரு 2 to 3 minutes-ஆக நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 5 to 6 minutes நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலாவில் எதுவுமே ஒட்டல, நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 to 6 minutes நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க.
சிக்கன் கபாப் வந்துட்டு சூப்பராக வெந்துடுச்சு. மேல் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஆயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம எல்லா கபாப் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்பைசியான சிக்கன் கபாப் வந்துட்டு வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு யூனிக் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.